ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எல்பிஎம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற அந்த வேர்டை எப்படி வந்து பிளாக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, டிஃபால்ட்டாக உள்ள ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம் சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ என்ன பண்ணலாம்னா, எல்லா கோடையும் நம்ம ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான பேக்கேஜை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணுவோம். இம்போர்ட் பண்ணிட்டு அதை எப்படி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கிங்க அப்படின்னா, பிளாக் பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ கவர் பண்ணியிருக்கோம். லைக் வந்து பிளாக்னா என்ன, அது எதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணணும், அதில் என்னென்ன சின்டாக்ஸ் இருக்குது, எந்த மாதிரி ஆப்க்கெலாம் வந்து பிளாக் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நிறைய போட்டிருக்கோம். அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பிகாஸ் எதுக்குன்னா இங்கே யூஐனா என்ன, பிளாக்னா என்ன, டேட்டானா என்ன, ரிக்வஸ்ட் எப்படி வருது, எதுக்கப்புறம் வந்து ஈவெண்ட்ஸ் கால் ஆகும், ஸ்டேட் எப்படி சேஞ்ச் ஆகும், அந்த மாதிரி எல்லாமே நம்ம அந்த வீடியோவில் கவர் பண்ணியிருப்போம். அப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இதை பார்க்கும்போது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பிளாக் யூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன தேவைன்னா, ஒரு பேக்கேஜ் நமக்கு தேவை. லைக் அது என்ன பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, flutter_block அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த ஒரு பேக்கேஜ் தேவை. ஸோ அதை என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் என்டர் பண்ணுறேன். இப்போ என்டர் பண்ணவும் நமக்கு நான் அந்த பேக்கேஜ் வந்து இம்போர்ட் ஆகிட்டு இப்போ பப்கெட் கொடுத்துருக்கேன். 1 செகண்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம், கெட் ஆகிருக்கும். ஓகே, இது கிராஸ் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இங்கே போய் பாருங்கள். இங்கே வந்து flutter_block அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பப்ஸ் பேக்கை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, யா ஃபைன். இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம எல்லா கூடயும் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் லைக் வந்து என்னது flutter_block அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நமக்கே ஷோ ஆகிருக்கும். ஓகே, இதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்லா கூடயும் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிட்டு நான் ஃபஸ்ட்லேருந்து இப்போ டைப் பண்ணிக்கலாம். என்ன டைப் பண்ண போகிறோன்னா, ஜஸ்ட்டு இதே மாதிரி தான் ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறத ஜஸ்ட் டைப் பண்ணிக்கலாம். void main அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன், அதுலேருந்து நான் உங்களுக்கு எப்படி சேஞ்சஸ் பண்ணி காமிக்க, அதுக்கப்புறம் எப்படி நம்ம ஸ்டேட் கொடுக்கும், எப்படி பிளாக் கொடுக்கும், எங்கேருந்து நமக்கு மெசேஜ் வருது அப்படின்னு பார்க்கறதுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சின்டாக்ஸ். ஓகே, ஸோ தட் நம்ம என்ன பண்ணிடுவோம், void main மெட்டீரியல் ஆப் கொடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ரன் அப் மென்ஷன் பண்ணிக்கோங்க, ரன் அப் அண்ட் தென் இதுக்கப்புறம் ஒரு செமிகோலன். இதில் வந்து மெட்டீரியல் ஆப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க, மெட்டீரியல் ஆப். ஓகே, அதில் நம்ம என்ன கொடுப்போம், ஹோம் அப்படின்னு கொடுப்போம். ஓகே, ஸோ ஹோம், அதில் ஸ்கேஃபோல்ட் அப்படின்னு கொடுப்போம், ஸ்கேஃபோல்ட்டுக்கு கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் அதில் என்ன பண்ணுவோம், நம்ம என்ன தேவையோ அதை மென்ஷன் பண்ணிடுவோம். இப்போ லைக் வந்து பாடி அப்படின்னு கொடுத்துட்டு அதில் என்ன பண்ணிக்கலாம், நமக்கு டெக்ஸ்ட் அப்படின்னா டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட் வேணும் எனக்கு. ஸோ லைக் அதே என்ன பண்ண போகிறோம், ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுக்க போகிறோம். லைக் ஹலோ வேர்ல்டு. ஓகே, இதை கொடுத்துக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போ இதை நான் ஜஸ்ட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ இது எங்கே வரும்னா, நமக்கு டாப்பில் வந்து ஷோ ஆகும். அண்ட் ஆப் பாரும் நமக்கு இருக்காது, இந்த பேனரும் ரிமூவ் ஆகிருக்காது. ஓகே, அதை வேணுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ டீபக் செக் மோட் பேனர் ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அண்ட் தென் என்ன கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லைக் இதுக்கு ஏதாவது ஸ்டைல் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் கம்மா கொடுத்து ஸ்டைல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அண்டு டெக்ஸ்ட் ஸ்டைல். ஓகே, டெக்ஸ்ட் ஸ்டைல் கொடுத்துக்கோங்க. ஸ்டைல் அதில் நீங்கள் ஏதாவது ஃபாண்ட் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபாண்ட் வெயிட் வந்து சைஸ் வந்து ஒரு 24 கொடுத்துக்கலாம். அண்ட் ஃபாண்ட் வெயிட் வந்து கொஞ்சம் போல்ட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் வெயிட் டாட் இதாக இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் வெயிட் டாட் போல்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, இது வரட்டும். ஃபஸ்ட் நம்ம ஆல்ரெடி கொடுத்தது இன்னும் லோட் ஆகலை, இது லோட் ஆகிட்டோம். ஓகே, இது வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ பிளாக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே என்ன இருக்குன்னா, ஈவெண்ட்னு ஒன்று இருக்கும். ஈவெண்ட்னா என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகணும், இல்லை ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா ஒரு ட்ரிகர் ஆகுது. இந்த தான் இந்த ஈவெண்ட்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஈவெண்ட் தான் போய் நமக்கு என்ன பண்ணும், அதோடைய ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணும். அந்த ஸ்டேட் தான் ஆட்டோமேட்டிக்காக பிளாகுக்கு போகும். அங்கேருந்து யூஐ வந்து நமக்கு டிஃபால்ட்டாகவே என்ன ஆயிரும், ரன் ஆயிரும். என்ன நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அது அப்டேட் ஆயிரும். யூஐயில் ஏதாவது ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா அதில் சேஞ்சஸ் நடந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது இப்போ அதே மாதிரி தான் காமிக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணிங்க, இங்கே டேரெக்டாகவே ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துருவோம். இப்போ உங்களுக்கு இங்கே அவுட்புட் வந்துடும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிளாக் யூஸ் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிங்க. இப்போ இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை சென்டர் அப்படின்னு கொடுத்து வேணுமா சென்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை சென்டர் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு சென்டருங்கிற விஜிட் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதை சேவ் பண்ணலாம். இது நார்மலாக உள்ளது. இது ரன் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன கொடுக்க போகிறோன்னா, ஸ்டேட் கொடுக்க போகிறோம். இந்த வந்துருச்சா. ஓகே, இப்போ இது வந்து நார்மலாக உள்ள ஒரு ஹலோ வேர்ல்டு. இப்போ இதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பிளாக் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பிளாக்கில் யூஸ் பண்ணணும்னா இப்போ ஃபஸ்ட் நான் சொன்னேன் ஈவெண்ட்டுங்கிறது நமக்கு தேவை. ஆனால் இப்போ நீங்கள் இந்த இடத்துல நம்ம பட்டனோ ஏதோ சேஞ்சஸ் பண்ண போகிறது கிடையாது. டேரெக்டாக ஒரு ரன் ஆகும்போதே நமக்கு ஹலோ வேர்ல்டுங்கிறது ஷோ ஆக போகுது. அப்போ இந்த இடத்துல ஈவெண்ட் தேவையில்லை. ஓகே, அதனால் அது இப்போதைக்கு இக்னோர் பண்ணிடலாம். அடுத்த வீடியோவில் நான் ஈவெண்ட் வச்சு உங்களுக்கு அடுத்து கவர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டேட் யூஸ் பண்ணலாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் லைனில் போட்டிருக்கேன். ஸ்டேட் வந்து ஸ்டார்ட். ஓகே, இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி என்ன பண்ணுறேன், எல்லாத்தையுமே சிங்கிள் ஃபைல்லேயே நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கேன். அதுக்கப்புறம் நம்ம எப்படி இதுக்கு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து க்ரியேட் பண்ணணும், அதில் எப்படி ஃபைல் நேம் வைக்கணும், ஈவெண்ட்டுக்கு எப்படி தனியாக வைக்க போகிறோம், பிளாக்குக்கு எப்படி தனியாக வைக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே,
ஓகே, இப்போ இதில் எண்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் இதில் என்ன பண்ண போகிறோம்னா அப்ஸ்ட்ராக்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அப்ஸ்ட்ராக்ட்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ஃபங்க்ஷன் வந்து லைக் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆஃப் ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது ஒரு ப்ரோக்ராமுக்கு நீங்கள் என்னென்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறீங்க, என்னென்ன வேரியபிள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத முதல்ல டிஃபைன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு அந்த அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது இருக்கும். அதை தாண்டி நீங்கள் எதாவது யூஸ் பண்ணும்போது அது மேபி எரர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, அங்கே ஏதாவது டிஃபைன் பண்ணியிருந்தால் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அது நம்ம இன்னும் அடுத்த ஃபங்க்ஷன் வரும்போது தெரியும். மேபி அப்ஸ்ட்ராக்ட் பற்றி உங்களுக்கு இன்னும் ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு அதுக்கும் ஒரு கவர் பண்ணுறேன். ஓகே, இப்போ அப்ஸ்ட்ராக்ட் கொடுத்துட்டோம். இதுக்கு வந்து கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் கொடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு நேம் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து என்ன வைக்கணும்னா ஹலோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா ஹலோ வேர்ல்டுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல, ஸோ ஹலோ கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட் க்ரியேட் பண்ணுறதுனால ஹலோ ஸ்டேட் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். ஓகே, ஏன்னா இங்கே 3 கான்செப்ட் இருக்குது. ஈவெண்ட் இருக்குது, பிளாக் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்டேட்டுன்னு இருக்குது. அப்போது ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் சேம் நேம் வைக்கிற மாதிரி இருக்கும். லைக் வந்து என்ன கான்செப்ட்டோ அந்த கான்செப்ட் நேம், அது கூட ஸ்டேட்னா ஸ்டேட்டு, அது கூட என்னது பிளாக்னா பிளாக், அது கூட ஈவெண்ட்னா ஈவெண்ட் அப்படின்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் இங்கே என்ன சொல்லியிருந்தேன், ஸ்டேட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஹலோ அது கூட ஸ்டேட் அப்படிங்கிற வேர்ட் ஆட் பண்ணி ஹலோ ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுருக்கோம். ஓகே, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நமக்கு ஏதாவது தேவை, நம்ம சொன்னால ஏதாவது வேரியபிள் வேணும், ஃபங்க்ஷன் வேணும்னா நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு இங்கே என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வேரியபிள் நமக்கு தேவை. இப்போ நான் இந்த இடத்துல ஃபைனல் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ லைக் இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனல் என்ன கொடுத்துருக்கோம், ஃபைனலில் எனக்கு ஒரு வேரியபிள் வேணும், ஸ்ட்ரிங். என்ன வேரியபிள்னு பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் நம்ம ஷோ பண்ணுறதுக்கு. ஓகே, என்ன மெசேஜ் நம்ம இங்கே வெல்கம் டு ஆல்னு கொடுத்துருக்கோம்ல, ஐ மீன் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுக்கோம்ல அந்த இதுக்காண்டி. ஓகே, ஸ்ட்ரிங். அப்போது என்ன பண்ணுறா, ஸ்ட்ரிங்னு கொடுத்துட்டு இங்கே ஒரு மெசேஜ் அப்படிங்கிறது டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, மெசேஜ் அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன். இப்போது இதுக்கப்புறம் என்னென்னா மேலே ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம், அதே இது நம்ம சேம் கீழே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹலோ ஸ்டேட் அப்படிங்கிறதுல என்ன கொடுக்கலாம், மேலே அந்த வேரியபிளை இங்கே திஸ் டாட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க, மெசேஜ். ஓகே, யா ஃபைன். இப்போது ஃபஸ்ட் இது க்ரியேட் பண்ணிட்டோம். இது வந்து என்னது அப்ஸ்ட்ராக்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இப்போ எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இனிஷியலாக கால் ஆகணும் அப்படிங்கிறக்காண்டி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃபங்க்ஷன் நம்மளே க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கு என்ன நேம் வைக்கலாம்னா இப்போ ஹலோ, நம்ம இது டேரெக்டாக கால் ஆகுதுனால என்ன பண்ணிக்கலாம், இனிஷியல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, இனிஷியல் அப்படிங்கிறது நான் மென்ஷன் பண்ணுறேன். இனிஷியல் அப்படின்னு கொடுத்துட்டு இது எங்கேருந்து எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே நம்ம கொடுத்துருக்கோம்ல எக்ஸ்டென்ஸ் கொடுத்துட்டு ஹலோ ஸ்டேட் அப்படிங்கிறதுலேருந்து தான் எடுக்க போகிறோம். ஓகே ஃபைன். இதுக்கப்புறம் இதுலேயும் நம்ம அங்கே மென்ஷன் பண்ணால் அது ஹலோ இனிஷியல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஹலோ இனிஷியல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இதில் நம்ம என்ன கொடுக்கலாம்னா ஒரு சூப்பர் அப்படிங்கிற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏதாவது நம்ம ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணுறோம் இல்லை வேரியபிள் ஏதாவது நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே நம்ம என்ன கொடுக்கோம் அப்படின்னா ஹலோ ஹலோ வேர்ல்டு அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் போட்டுக்கலாம். ஓகே ஃபைன், இங்கே செமிகோலன் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்டேட் வந்து க்ரியேட் பண்ணிருக்கோம். அதாவது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் க்ரியேட் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் நம்மளே க்ரியேட் பண்ணி வச்சிட்டோம். இப்போது இதோடைய இது முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பிளாக் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ பிளாக் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இதே மாதிரி ஒரு கமெண்ட் லைன்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு இதே மாதிரி பிளாக் அப்படின்னு போட்டுட்டு ஸ்டார்ட் அப்படின்னு ஹைஃபன் கொடுத்துக்கோங்க, ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி பிளாக், அதே மாதிரி ஹைஃபன் கொடுத்து எண்ட் அப்படிங்கிறதும் போட்டுக்கோங்க. ஓகே யா ஃபைன். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ஒரு கிளாஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ கிளாஸ் என்ன நேம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். ஸோ ஹலோ ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல, இப்போ ஹலோ பிளாக் அப்படின்னா பிளாக், ஸ்டேட் அப்படின்னா ஸ்டேட் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் பிளாக் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இங்கேயும் எக்ஸ்டென்ஸ் பண்ண போகிறேன். எங்கேருந்து எடுக்க போகிறேன், இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அப்படிங்கிறதுலேருந்து எடுக்க போகிறேன். ஓகே, இந்த பிளாக்குங்கிறதுல தான் என்ன மீனிங் அப்படின்னா நமக்கு வந்து ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்போம், ஈவெண்ட் ஸ்டேட் ரெண்டுமே க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல நமக்கு ஈவெண்ட் தேவையில்லை. ஸோ தட் அப்போ ஈவெண்ட்டை இங்கே மென்ஷன் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா டைனமிக் அப்படிங்கிறத நம்ம இங்கே பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். அப்போ இங்கே நான் ஜஸ்ட் டைனமிக் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து என்னது ஸ்டேட்டை மென்ஷன் பண்ணோம். அப்போ நம்ம ஸ்டேட் இருக்குது, ஸோ தட் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது ஹலோ ஸ்டேட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணலாம்னா நமக்கு என்ன தேவையோ அதை மென்ஷன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன மென்ஷன் பண்ண போகிறோம், இங்கே ஹலோ பிளாக் அப்படின்னு ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதை கால் பண்ணிக்கலாம். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் நமக்கு ஆல்ரெடி உள்ள சூப்பர் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து மென்ஷன் பண்ண போகிறோம். அங்கே வந்து என்ன பண்ணியிருந்தோம், ஒரு வேரியபிளை இங்கே கொடுத்துருந்தோமா. இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம், இந்த ஹலோ இனிஷியல் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை என்ன பண்ண போகிறோம், டிஃபால்ட்டாக எனக்கு இங்கே கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பண்ண போகிறோம். அப்போ இங்கே கொடுத்துட்டு செமிகோலன் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு பிளாக் ஸ்டார்ட் ஆகும்போதே அது என்ன ஃபங்க்ஷன் பார்த்து அதை கால் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு, இப்போ வந்து பிளாக்கோடைய செட்டப் எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் சேவ் பண்ணி பார்த்தாலும் எந்த அவுட்புட்டும் வராது. ஐ மீன் எந்த அவுட்புட்னா இந்த அவுட்புட் தான் நம்ம இங்கே கொடுத்துட்டு தான் வரும். ஓகே, இங்கே பிளாக் சைட்லேருந்து இது இன்னுமே கால் ஆகலை. அப்போ இது கால் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம என்ன பண்ணோம்னா பிளாக் சைடில் வந்து எப்படி வந்து நம்ம இதுக்கு மற்ற இதுக்கெல்லாமே ப்ரொவைடர் வச்சுருந்தோமோ அதே மாதிரி இங்கே பிளாக் ப்ரொவைடர்னு கொடுத்துருப்பாங்க.
இப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த ரன் ஆப்புக்கு கீழே பிளாக் ப்ரொவைடர் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே உள்ளே வந்துக்கோங்க. இதில் வந்து பிளாக் ப்ரொவைடர்னு டைப் பண்ணிங்க. ஜஸ்ட் ஆப்ஷன் எல்லாமே அங்கேயே காமிக்கும். ஸோ இந்த இருக்குது பார்த்திங்களா, இது பில்டர், ஸோ ப்ரொவைடர் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே 2 ஆப்ஷன் நமக்கு கேட்கும். ஒரு ஆட்ரிபியூட் வந்து கிரியேட் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து ஒரு பிளாக் கிரியேட் பண்ண சொல்லும். ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், இங்கே கால் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து என்ன பண்ணணும்னா சைல்டு அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்கும். ஸோ அந்த சைல்டில் தான் நம்ம இந்த மெட்டீரியல் ஆப்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இந்த கிரியேட் அப்படிங்கிறது இங்கே வச்சுக்கோங்க. இந்த கிரியேட்டில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம், ஆல்ரெடி மேலே ஒரு கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்களா, அந்த பிளாக் அதை தான் இங்கே கொடுக்க போகிறோம். அப்போ அதை எப்படி மென்ஷன் பண்ணணும்னா இந்த இடத்துல கான்டெக்ஸ்ட் இங்கே வந்துருச்சு. ஸோ கான்டெக்ஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணோம், ஹலோ பிளாக் வந்திருக்கா, இதை யூஸ் பண்ணிக்கோங்க. கம்மா கொடுத்ததுக்கப்புறம் ஒரு இது பாருங்கள் சைல்டு அப்படின்னு இருக்கும். இந்த சைல்டில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், மெட்டீரியல் ஆப் இங்கே ஆல்ரெடி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒன்று கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா கரெக்டானாலும் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ஒரு என்ட்ரு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மெட்டீரியல் ஆப்பில் இங்கேருந்து என்ன பண்ணிக்கலாம், கால் பண்ணிக்கலாம். ஸ்கேஃபோல்ட் முடியுது, மெட்டீரியல் ஆப். இதை நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணுறேன். கரெக்டாக கட் பண்ணியிருக்கோமான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இங்கே க்ளீனாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் இங்கே அகெயின் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ணிட்டோம், ஒரு சைல்டில் ஆட் பண்ணிட்டோம். அப்போது இப்போவும் உடனே கால் ஆயிருமா அப்படின்னா கால் ஆயிரும். பட் நமக்கு வந்து தெரியாது, நமக்கு ஷோ ஆகணும், நமக்கு எங்கே ஷோ ஆகணும். ஏன்னா இங்கே டெக்ஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம், நம்மளாக தான் கொடுத்துருக்கோம். அப்போ அந்த டெக்ஸ்ட் எப்படி நம்ம அங்கே கொடுத்தது இங்கே எப்படி எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் வச்சு நான் கொடுத்துருக்கோமா, அப்போ இங்கே எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கும்னா பிளாக் பில்டர் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, இப்போ அந்த பிளாக் பில்டர் நம்ம எங்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னா லைக் இந்த சென்டர் அப்படிங்கிறதுக்கு கீழே எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நான் பிளாக் பில்டர் அப்படிங்கிறது கொடுக்கேன். இங்கே ஆப்ஷன் அதையுமே காமிக்கும் உங்களுக்கு, அதையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல பிளாக் பில்டர் இதில் என்ன பண்ணியிருக்காங்க, பில்டர் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பில்டருங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம அங்கே மேலே மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல அதை தான் இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, அது எங்கேருந்து எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வச்சுருந்தோம்ல அந்த பிளாக்லேயே இருந்தும் அந்த ஸ்டேட்லேருந்து எடுக்க போகிறோம். அப்போ அதை மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணிக்குவோம். அப்போ தான் நம்ம அங்கே யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இங்கே ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், பிளாக், இந்த ஆப்ஷன் உங்களுக்கு காமிச்சிருக்கும் பாருங்கள். ஸோ நான் டைப் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுக்க போகிறோம், பிளாக் ஹலோன்னு டைப் பண்ணிக்கோங்க. சாரி. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ஹலோ பிளாக் அப்படின்ட்டு அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் என்ன பண்ண போகிறோம், அடுத்தது ஹலோ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதில் என்னது ஹலோ நமக்கு ஸ்டேட். ஓகே, அந்த ஸ்டேட்லேருந்து எடுக்க போகிறோம். இங்கேருந்து என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் கீழே இறக்கலாம். இந்த பில்டரில் என்ன பண்ண போகிறோம், நம்ம கான்டெக்ஸ்ட் வழக்கமாக யூஸ் பண்ணுவோம், அதே தான். இங்கே கான்டெக்ஸ்ட் ஓகே கம்மா அங்கே இருக்கிற என்னது ஸ்டேட் வழக்கமாக என்ன பண்ணுவோம், இன்டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுப்பீங்க. இப்போ நம்ம ஸ்டேட் எடுக்க போகிறோம், அதனால் ஸ்டேட் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஓகே, இது நீங்கள் வைக்கிறதா நம்ம அதனால் கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்டேட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே நம்ம ஏதாவது ரிட்டர்ன் பண்ண வேண்டியிருக்கும். என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோம்னா இந்த டெக்ஸ்ட்டை தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ தட் அதை என்ன பண்ணிக்கலாம், இதை வேணுமா கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டை கட் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் அப்படிங்கிறத ஒரு செமிகோலன் வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இதை நான் அந்த ஹலோ வேர்ல்டை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஆல்ரெடி ஸ்டேட் வச்சுருக்கோமோ, அப்போ அந்த ஸ்டேட்லேருந்து என்ன பண்ண போகிறோம், அங்கே மெசேஜின்னு மேலே கொடுத்துருந்தோமோ பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கோ அது வந்துடும் நமக்கு. இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்கும்னா இந்த பிளாக்கு பார்க்கும், இது எங்கேருந்து கால் ஆகுது அப்படிங்கிறத போகும். இந்த பிளாக்குக்கு வந்து அது எந்த ஈவெண்ட் அப்படிங்கிறத பார்த்து, அதாவது என்ன ஸ்டேட் அப்படிங்கிறத பார்த்து அங்கேருந்து ஷோ ஆகும். நான் வந்துருச்சா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி. இப்போ நான் இதுக்கு முன்னாடி வேணுமா சேஞ்ச் பண்ணி காமிக்கும் உங்களுக்கு. இப்போ நான் பிளாக் அப்படின்னு கொடுக்கேன். ஸோ ஒரு ஹைஃபன் கொடுத்து இப்போ சேவ் பண்ணுறேன். இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிரும். எங்கேருந்து எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து பிளாக்கோடைய ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். எப்படி வந்து ஸ்டேட் நம்ம யூஸ் பண்ணுறது, எப்படி வந்து லைக் வந்து பிளாக் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ இதுக்கு அடுத்து வர வீடியோவில் என்ன பண்ணலாம்னா ஈவெண்ட் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, அதாவது இப்போ நீங்கள் கீழே இங்கே இன்னொரு பட்டன் நம்ம கொடுத்துருக்கோன்னு வைங்களேன். அந்த பட்டனை கிளிக் பண்ணால் நமக்கு எப்படி வந்து டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிறது, இல்லைனா ஒரு எப்படி இன்க்ரிமெண்ட் நடக்கிறது, இல்லைனா டிக்ரிமெண்ட் எப்படி நடக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த ஒரு ஈவெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட்டில் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் தேவைப்படுனா உங்களுக்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து என்னென்ன கான்செப்ட்லாம் நம்ம கவர் பண்ணலாம், இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரிலாம் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், மற்றவங்களும் ஈஸியாக வந்து புரியும். ஓகே, தேங்க்யூ.